So hi students, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம projection of points அப்படின்றத இந்த டாப்பிக்கை கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த projection of points வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் மற்ற 4 யூனிட்ஸ்க்கும், அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் கர்வ்ஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சை விட்டுட்டு மற்ற எல்லா யூனிட்டுக்கும் இதுதான் உங்களுக்கு பேசிக். ஸோ இந்த டாபிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அடுத்து வரப்போகிற 4 யூனிட்டையுமே ஒழுங்காக ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும், ஒழுங்காக ட்ராயிங்ஸை வரைய முடியும். ஸோ அதனால் நமக்கு பேசிக்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேசிக்ஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதனால் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேன்ன்றது என்னென்ன பிளேன் இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ இது ஒரு பிளேன் அண்ட் இது ஒரு பெர்பெண்டிகுலர் பிளேன். அதாவது இது வந்து ஹரிசாண்டல் பிளேன், இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலராக இருக்கு இல்லையா, இது ஒரு பிளேன்னு வச்சுக்கலாம். இது வந்து ரெட் கலரில் இருக்குது, இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 3D டயக்ராமாக கன்சிடர் பண்ணிக்கணும், அஷ்யூம் பண்ணிக்கணும். ஒரு 3D டயக்ராம் மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த போர்ஷன் வந்து ஹச்பின்னு வச்சுப்போம். ஹச்பி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன்னு சொல்லுவாங்க. ஹச்பினா ஹரிசாண்டல் பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஹச்பினா கண்டிப்பாக இதுவும் என்னவாக தான் இருக்க முடியும், ஹச்பியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹரிசாண்டல் பிளேன்னு எழுதிக்கிறேன். இது ஹச்பி அண்ட் இதுவும் ஹச்பியாக தான் இருக்க முடியும், இதுவும் ஹரிசாண்டல் பிளேன் தான். ஸோ வெர்டிக்கல் பிளேன் இது பாருங்கள், வெர்டிக்கலாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த பிளேனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் பிளேன்னு சொல்கிறோம். அதனால் நான் இதை விபின்னு எழுதுகிறேன். இது வெர்டிக்கல் பிளேன் தான், இதுவும் வெர்டிக்கல் பிளேன் தான். ஸோ அதனால் இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இது வெர்டிக்கலாக இருக்கிறதுனால இது வெர்டிக்கல் பிளேன், இது ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால இது ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இதை 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒன்று ஒரு குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டுன்னு நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரப்போகுது இதுக்கப்புறம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை மட்டும் ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேறு மற்றதை புரியலைனா கூட இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இந்த இடம், இந்த ஸ்பேஸ் எல்லாம் இந்த ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் செகண்ட் குவாட்ரண்ட். ரைட்டா. ஸோ அடுத்தது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து இது வரை இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரை, இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ அதனால் இங்கே நான் தேர்ட் குவாட்ரண்ட் எழுதிக்க போகிறோம். தேர்ட் குவாட்ரண்ட். அண்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதிலேருந்து இது வரை இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா, ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ மொத்தமாக 1 2 3 4 இது 4 குவாட்ரண்ட் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம், இப்போது நம்ம டாபிக் உள்ளார போக போகிறோம். அந்த டாபிக் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இப்போ இமேஜின் தான் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து எவ்வளோ மேலே இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ முன்னாடி இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ பின்னாடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இமேஜின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை இமேஜின் பண்ணுவோம், அடுத்தது ஒரு லைனை இமேஜின் பண்ணுவோம், அடுத்தது ஒரு சாலிடை இமேஜின் பண்ணுவோம், அடுத்து ஒரு செக்ஷனை இமேஜின் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு இமேஜின் பண்ணி கரெக்டாக நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு திங் நம்ம ஒரு பாயிண்ட்டை இமேஜின் பண்ணுன்றதுனால நான் ஒரு பால் இங்கே எடுத்துகிட்டு வரேன், இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ இந்த பால் எங்கே இருக்குது, இங்கே இருந்ததுன்னா இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இதே இந்த பால் இங்கே இருந்ததுன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட், இதுவே இந்த பால் இங்கே இருந்ததுன்னா இது தேர்ட் குவாட்ரண்ட், இதுவே இந்த பால் இங்கே இருந்ததுன்னா இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு 4 குவாட்ரண்ட்லேயும் நான் வந்து இந்த பாயிண்ட், அதாவது பாலுன்னு சொல்கிறத விட அதை பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம டாபிக் பேர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலமா நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் நல்லா தெரியணுன்றதுனால, அதை தான் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த பாலை நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னுடைய ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன்.
அப்போ தான் நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன் இங்கே இருக்குல்லையே, அந்த ரெட் கலர் பிளேன் இந்த போர்ஷன் மட்டும் தான் இங்கே பின்னாடி, இந்த போர்ஷனுக்கும் மேலே இருக்குது, இந்த விபிக்கும் முன்னாடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹச்பிக்கும் மேலே இருக்குது, விபிக்கும் முன்னாடி இருக்குது. ஸோ அதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, இந்த பால் எப்படி இருக்குன்னா எபோவ் ஹச்பி ஹரிசாண்டல் பிளேன், விபிக்கு முன்னாடி இருக்குது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. விபினா வெர்டிக்கல் பிளேன்னு உங்களுக்கு அர்த்தம். ஸோ இதுக்கும் முன்னாடி, அதாவது ஹச்பிக்கு மேலே இது இருக்குது. மேலேனா அது மேலேனா இந்த மேலே நீங்கள் நினச்சக்கூடாது. ஸோ இதுதான் அது மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. அதாவது ஹச்பிக்கு மேலே கொஞ்சம் தள்ளி இருக்குது, விபிக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி இருக்குது. விபி இங்கே இருக்குது, விபிக்கு முன்னாடி. ஸோ அப்போ நம்ம வந்து எங்கே நின்று பார்க்குறோம் அப்படின்னா, இதை நம்ம எந்த இடத்துல நின்று பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பார்க்குறது நம்ம ஐசைட் எங்கே நின்று நம்ம இப்போ பார்க்கும்போது அது அப்படி தெரியுது அப்படின்னா, நான் ஒரு ஐசைட் இங்கே எடுத்துகிட்டு வரேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐசைட் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த பாலை பார்க்கும்போது இந்த பால் இதுக்கும் முன்னாடி இருக்கிற, அதாவது ஹச்பிக்கு மேலே எபோவ் ஹச்பியில் இருக்கிற மாதிரியும் விபிக்கும் முன்னாடி இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து இந்த பாலை நம்ம பார்க்குறோம், ஆர் இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்பொழுது இந்த பாயிண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹச்பிக்கும் மேலே எபோவ் ஹச்பிலையும் விபிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியும் தெரியுது. இதே இந்த பால் இங்கே இருந்ததுன்னா விபிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். விபி இங்கே இருக்குது, விபிக்கு பின்னாடி, ஆனால் ஹச்பிக்கு முன்னாடி தான் இருக்குது. அதை அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பால் எப்படி இருக்குது, விபிக்கு முன்னாடி ஹச்பிக்கு மேலே. ஸோ எபோவ் ஹச்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ இது நமக்கு தெளிவாக புரியணும். ரைட்டா? ஸோ இதுவே இந்த பாலை அடுத்த போர்ஷனுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பாலை நம்ம இங்கே மூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்களாவே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், ஐசைட் நமக்கு இந்த இடத்துட்டே தான் இருக்குது. ஐசைட்டை நான் மாற்ற போகிறதில்ல, இந்த இடத்துட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஐசைட் நமக்கு இந்த இடத்துல தான் மிடிலாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இங்கேருந்து நம்ம இந்த பிளேனை நம்ம பார்க்கும்போது இப்போது இந்த பால் எப்படி தெரியுது, இப்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இது எபோவ் ஹச்பியில் தெரியுது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபியில் தெரியுது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இது எப்படி தெரியுது, இங்கே எழுதிக்கலாம், எப்படி இருக்குது, ஹச்பிக்கும் மேலே இருக்குது. இது மாறலை, ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம், எபோவ் ஹச்பி. இது பாருங்கள், இந்த பால் இங்கே இருந்ததுனால இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு எழுதியிருந்தோம் இல்லையா. ஆனால் இப்போ இந்த பால் எங்கே இருக்குது, இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இது விபிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரைட்டா? ஆனால் இப்போது நம்ம இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்க்கும்போது விபிக்கு பின்னாடி, இதை நம்ம இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது விபிக்கு பின்னாடி தான் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ அந்த பால் எங்கே இருக்குது, விபிக்கு பின்னாடி இருக்குது. அப்போ இது என்ன எழுதலாம், பிஹைண்ட் விபி. விபின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வெர்டிக்கல் பிளேன். பிஹைண்ட் விபின்னு எழுதிடலாம். ஸோ அடுத்தது இதுவே இந்த பாலை திரும்பி நான் எடுத்துக்கிறேன். இதுவே இந்த பால் இந்த இடத்துல வந்துடுச்சு, இப்போது தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடுச்சு. இதையும் நீங்கள் இப்போ ஈஸியாக கெஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம ஐசைட்டை இப்போ நாங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இடத்துல இந்த பிளேன்லேருந்து தெரியலன்னு நினச்சிக்கக்கூடாது. இது ஒரு இமேஜினரி பிளேன், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். இது சார் இந்த பிளேன் வந்து மறைச்சிக்கும் இல்லையா அந்த பாலை அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இது இங்கே தான் இருக்குதுன்னு நம்ம தோணணும், இமேஜின் பண்ணணும். ஓகேவா? பால் அங்கே இருந்துச்சுன்னா. ஸோ அப்போது இது என்ன சொல்லலாம், இப்போது இது அதை மாதிரி பாருங்கள், இது இப்போ மாறும். உங்களுக்கு நீங்களே கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்களே கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் இப்போது சொல்கிறேன். நல்லா கெஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பாருங்கள், இந்த இடம் ஹச்பின்னு நான் சொல்லியாச்சு, இந்த பால் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து விபின்னு சொல்லியாச்சு. நம்ம இங்கேருந்து இதை இங்கே பார்க்குறோம், இப்படி பார்க்குறோம். அப்போது இது என்னவா இருக்குது, விபிக்கும் பின்னாடி இருக்குது. ஸோ அப்போது பிஹைண்ட் விபி, ஹச்பிக்கும் கீழே இருக்குது. இதுக்கு மேலே இருந்ததுன்னா இது வந்து பாருங்கள் ஹச்பிக்கும் மேலே இருக்குது. ஆனால் இது வந்து பாருங்கள் ஹச்பிக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், பிலோ ஹச்பி. ஹச்பினா ஹரிசாண்டல் பிளேன், பிஹைண்ட் விபி. பிஹைண்ட்னா விபிக்கு பின்னாடி, விபினா வெர்டிக்கல் பிளேன், பிஹைண்ட் விபி. கரெக்டாக?
ஸோ இது above HP in front of VPயில் இருக்குது, இது above HP behind VPக்கு பின்னாடி இருக்குது, இது below HP behind VPயில் இருக்குது. இப்போ இதையும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு இப்போ நம்ம போகலாம். ரொம்ப ஈஸி தான், இதில் எதுவும் உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த குவாட்ரண்ட்டு 4th குவாட்ரண்ட், இங்கே நம்ம இப்போ போகலாம். இப்போ இந்த பால் இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த பால் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தோணியிருக்கும் பாருங்கள், ஹெச்பிக்கும் கீழே இருக்குது, விபிக்கு முன்னாடி இருக்குது. நம்ம ஐசைட்லேருந்து பார்க்கும்போது, இதுலேருந்து இங்கே பார்க்கும்போது விபிக்கு இது முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம், நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன எழுதலாம், தட் இஸ் பிலோ ஹெச்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போது இந்த 4 குவாட்ரண்ட்லேயும் ஒரு பால் ஆர் அதை ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட் எங்கெங்கே இருந்தால் அது எப்படி தோணும், அதாவது எபோவில் இருக்கா, இன்ஃப்ரண்ட்டில் இருக்கா, பிஹைண்டில் இருக்கா, எப்படின்றத நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாலும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாலெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்றதுனால இந்த பால் இந்த பாயிண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கான்செப்ட்டுக்கு நம்ம போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாயிண்ட்டை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அதை நம்ம டாப்பிக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஒரு பாயிண்ட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் என்ன தெரியும். ஸோ ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது என்ன சார், ப்ரொஜெக்ஷன் சொல்கிறீங்களா, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே ஒரு போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த பால் தான், நான் சும்மா இங்கே வரைகிறேன். இந்த பால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சார்ஜ் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ரைட்டாக, இந்த இடத்துல ஒரு சார்ஜ் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த சார்ஜ் லைட் ரேவை இந்த பால் மேலே நான், அதாவது இந்த சார்ஜ் லைட்டை இந்த பால் மேலே அடிக்கிறேன். அப்போ இது எங்கே தெரியும், இங்கே இருக்கிற இந்த போர்டு மேலே ரவுண்டாக தெரியும் இல்லையா. நீங்கள் நம்ம காலேஜிலலாம் ப்ரொஜெக்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரொஜெக்டர். ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, ஒரு படம் முன்னாடி இருக்குது, அதை நமக்கு முன்னாடி காமிக்குது. ஸோ ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே போனாலும் ஒரு ப்ரொஜெக்டர் என்ன பண்ணுது, அந்த மூவியை ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லைட் வச்சு நம்ம இந்த பாலை காமிக்கும் போது இந்த பாலை இது ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற இந்த போர்டில் காமிக்கும். இது போர்டுன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த பால் தான் இங்கே தெரியுது. அது என்ன சைஸில் வேணால் தெரியலாம், அதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த பால் இங்கே தெரியுது. இதுவே ஒரு லைட்டை நான் இதை எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு லைட் கொடுக்குறேன். இங்கே ஒரு போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு போர்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே ஒரு போர்டு இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நான் இங்கே வந்து லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், ஒரு லைட்டை வச்சு இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்போ இதே பால் தான் இங்கே கீழேயும் தெரியும். இந்த இடத்துலேருந்து அடித்தாலும் இதே பால் தான் இங்கே தெரிய போகுது, மேலேருந்து அடித்தாலும் இதே பால் தான் இங்கே தெரிய போகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம இங்கே இமேஜின் பண்ணணும் இப்போ வரக்கூடிய அந்த டயக்ராமில். ரைட்டாக, அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம திரும்பவும் இங்கே வந்துடலாம். வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஐசைட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு இப்போ போகிறீங்க. நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஐசைட் இங்கே இருக்குது. இங்கேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த விபியை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹெச்பி ஒரு ஹரிசாண்டல் பிளேனாக தெரியும் போது இந்த வியூ முன்னாடி விபிக்கு முன்னாடி நின்று பார்க்கறதுனால இந்த வியூவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வியூவுக்கு பேர் இருக்குது ஃப்ரண்ட் வியூ, FRONT, ஃப்ரண்ட் வியூன்னு சொல்கிறோம். முன்னாடி இருந்து பார்க்கறது, இதுக்கு பேர் ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை இங்கேருந்து பார்க்குறீங்க, இந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது டைரெக்டாக எங்கே போகும், இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகுமா ஆகாதா, இதில் போய் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுமா, ரைட்டா, இந்த இடத்துல போய் ப்ரொஜெக்ட் ஆகுமா. ஸோ அப்போ அந்த பால், இங்கே இருக்கிற பால் டைரெக்டாக இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இங்கேருந்து இந்தாண்ட சைடில் போய் ப்ரொஜெக்ட் ஆகுமா. ஸோ அதுதான் ஃப்ரண்ட் வியூன்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இங்கே இருக்கிற பால் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து டைரெக்டாக இங்கே ஸோ இந்த இடத்துல இந்த பால் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த இடத்துல இந்த பால் ப்ரொஜெக்ட் ஆகும். இதுதான் இதோடைய ஃப்ரண்ட் வியூன்னு சொல்கிறோம். எப்பயுமே விபியில் இந்த பால் தெரியுது இல்லையா, இந்த பாலுக்கு ஒரு லெட்டர் இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த இதோடைய லெட்டர் நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா P' சொல்லுவோம். P' சொல்லுவோம்.
ஓகேவா. இது வந்து என்னுடைய ஃப்ரண்ட் வியூ. இந்த இடத்துல இந்த பால் ப்ரொஜெக்ட் ஆகுது, ரைட்டா. இந்த இடத்துல இந்த பால் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த விபியில் இது ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ அடுத்தது இன்னொரு வியூ பார்க்கலாம். இதே மாதிரி டாப் வியூன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஐசைட்டை நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இங்கேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஐயை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த பாலை இப்போ பார்க்குறேன்ப்பா, மேலேருந்து பார்க்குறேன். இப்போ எங்கே பார்க்குறேன், இங்கேருந்து இங்கே பார்க்குறேன். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது இதோட வியூ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டாப் வியூ. இதுதான் டாப் வியூன்னு சொல்லுவாங்க. டாப் வியூ முன்னாடி இங்கேருந்து பார்த்தோம், இப்போ மேலேருந்து இந்த பாலை பார்க்கணும். இப்போ மேலேருந்து இந்த பால் அவங்க பார்க்கும்போது ஒரு லைட் மாதிரி தான் இது. இங்கே ப்ரொஜெக்ட் ஆகும்போது இது டேரெக்டாக எங்கே ப்ரொஜெக்ட் ஆகும், இங்கேருந்து கீழே ப்ரொஜெக்ட் ஆகுமா, நம்மளுடைய ஹெச்பியில் ப்ரொஜெக்ட் ஆகுமா. இப்போ இந்த பால் இந்த இடத்துல தெரியுமா, எங்கே தெரியுது, ஹெச்பியில் தெரியுதா. ஹெச்பியில் தெரியுதா. இதை பி டேஷ்னு வச்சோம்னா இதோட லெட்டரை நம்ம பின்னு தான் வைக்கணும். இதோட லெட்டரை நம்ம பின்னு வைக்கணும். இதோட லெட்டரை நம்ம பின்னு வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பால் வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தாலும் இந்த இடத்துல விபியில் பால் மாதிரி தெரியுது, ப்ரொஜெக்ட் ஆகுது. டாப் வியூவில் பார்த்தாலும் இந்த மாதிரி பால் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. இது இப்போது எந்த வியூவில் இருக்குன்னா 3D வியூவில் இருக்குது, 3 டைமென்ஷன் வியூவில் இருக்குது. இதை வந்து நான் இப்போ ஒரு பேப்பரில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம பேப்பர்ன்றது 2 டைமென்ஷன் வியூவில் இப்படி தான் இருக்கும், ரைட்டாக, சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். இதை ப்ரொஜெக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு ரூல் ஒன்று ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. என்ன ரூல் அப்படின்னா, எப்போவுமே நம்மளுடைய ஹரிசாண்டல் பிளேனை மட்டும் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பாருங்கள், எல்லாமே இமேஜினரி தான். ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும். நல்லா கவனிங்க. இதிலேருந்து இது 90 டிகிரி இருக்குமா, இதிலேருந்து இது 90 டிகிரி இருக்குமா, ஏன்னா இதெல்லாமே பெர்பெண்டிகுலர் தானே, 90 டிகிரி இருக்குமா. இதிலேருந்து இது 90 டிகிரி இருக்குமா, இதிலேருந்து இது 90 டிகிரி இருக்குமா. ஸோ இது எல்லாமே 90 டிகிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹரிசாண்டல் பிளேனை மட்டும் 90 டிகிரி என்ன பண்ணணும், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எது ஹரிசாண்டல் பிளேன்னு பாருங்கள். இது தானே நம்மளுடைய ஹரிசாண்டல் பிளேன், அது தானே நம்ம எழுதியிருக்கோம், இதுதானே நம்மளுடைய ஹரிசாண்டல் பிளேன். இந்த ஹரிசாண்டல் பிளேனை இப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் பிளேன் ஒரு புக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி புக்கு வந்து இந்த 90 டிகிரியில் எப்படி இருக்குது, இது அப்படியே நம்ம கீழே இங்கே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இது டேரெக்டாக ஹரிசாண்டல் பிளேன் கீழே வந்துடும். இந்த ஹரிசாண்டல் பிளேன் அப்படியே கீழே வரும். ஒரு புக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கை அப்படியே கீழே நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ அப்போ அந்த விபியை போய் அதை மறைச்சிரும். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. இந்த விபி, இந்த ஹரிசாண்டல் பிளேன், வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன், இது ரெண்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும்போது இது டிராயிங் புக்கில் நம்ம வரையும் போது இது அப்படியே கிளாக் வைஸில் 90 டிகிரி தான் திருப்பணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது 90 டிகிரி இருக்குது, அதை அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா, ரொட்டேட் பண்ணிட்டோன்னா இந்த புக்கு அப்படியே கீழே வந்துடுமா, கீழே வந்துடுமா. கீழே வந்துடுச்சுன்னா இது இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய ஆக்சிஸ் லைன் இல்லையா. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் சும்மா போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இந்த லைன் தான் நம்மளுடைய ஆக்சிஸ் லைன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டு காமிக்கிறேன். இந்த லைன் தான் நம்மளுடைய ஆக்சிஸ் லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பொறுத்து தான் இந்த ஹெச்பி ஹரிசாண்டல் பிளேன் கீழே இப்படி வந்துடுச்சு. ஓகேவா. வந்துட்ட உடனே இந்த ஹரிசாண்டல் பிளேன் கீழே தெரியும், இந்த வெர்டிக்கல் பிளேன் மேலே தெரியும். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல எழுதியிருக்கேன்ப்பா. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். எங்கே எழுதியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அதனால் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டுன்னு போட்டுறேன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பாருங்கள். ப்ரௌன் கலர் பிளேன், வெர்டிக்கல் பிளேன் மேலே இருக்கா. ஹரிசாண்டல் பிளேனை அப்படியே 90 டிகிரி கீழே ரொட்டேட் பண்ணால் ஹரிசாண்டல் பிளேன் கீழே வந்துடுமா. ஸோ அதனால் அந்த ஹரிசாண்டல் பிளேனை நான் இங்கே கீழே வச்சுருக்கேன். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏன்னா பேப்பரை நம்ம இப்படி தானே வரைய முடியும். அதனால் இப்போ இதை எப்படி எழுதலாம், இதுதான் என்னுடைய வெர்டிக்கல் பிளேன், இதுதான் என்னுடைய ஹரிசாண்டல் பிளேன். இதில் எந்த குழப்பமும் இல்லையா. நம்ம பேப்பரில் வரையும்போது இதை 90 டிகிரி டில்ட் பண்ணிக்கணும். இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி டில்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, டில்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை எப்படி சார் ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இதை விபின்னு எழுதிட்டோம், இதை ஹெச்பின்னு எழுதிட்டோம். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்கும்போது நம்ம XY லைன் இங்கே இருக்குது, ரைட்டா. நம்ம XY லைன் இங்கே இருக்குது. இன்னொரு நடை எழுதி காமிக்கிறேன். நம்ம XY லைன் இந்த இடத்துல இருக்குது. இது X, இது Y லைன்.
இந்த ஆக்சிஸ் லைன் இங்கே இருக்குது. இதுக்கும் மேலே இங்கேருந்து பார்க்கும்போது இதுக்கு மேலே தானே பி டேஷ் இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஸோ அப்போது இந்த எக்ஸ்ஒய் லைனை நான் இங்கே எழுதிடுறேன், 2Dயில் எழுதணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த எக்ஸ்ஒய் லைனை நான் எழுதிடுறேன். ஓகேவா? இது என்னுடைய எக்ஸு, இது என்னுடைய ஒய்யு, எக்ஸு இதனுடைய ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பி டேஷ் அப்படின்ற இந்த பால் வந்து என்ன தெரியுது, எக்ஸ்ஒய்க்கு மேலே தெரியுது விபியில், ரைட்டா? ஸோ அதனால் இந்த பாலை நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல வரைஞ்சிடலாமா? இந்த இடத்துல தானே தெரியுது, கரெக்டாப்பா? இந்த இடத்துல தானே தெரியுது. ஸோ இதுதான் நம்மளுடைய பி டேஷ். இது வந்து என்னத்தில் தெரியுது, எபோ விபி, அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எபோ ஹச்பி, எபோ ஹச்பி. பட் ஆனால் அது எனக்கு எங்கே தெரியுது, விபியில் தெரியுது. ஸோ அதனால் இதிலிருந்து இருக்க இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ஒய் லைன்லேருந்து இருக்க இந்த டிஸ்டன்ஸை நம்ம பி டேஷ்னு வச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபியில் இந்த பிங்கிற லைன் தெரியுது. ஆனால் அது எங்கே தெரியுது, கீழேருந்து பார்க்கும்போது இந்த ஹச்பி லைனில் தெரியுது இந்த பின்றது. ஸோ அப்போ அது டேரெக்டாக இங்கேருந்து டேரெக்டாக கீழே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த லைனை பிளாக் கலர் லைனை அப்படியே நான் கீழே எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த பிங்கிறது எங்கே தெரியுது, இங்கே இருக்க இந்த பாயிண்ட் எங்கே தெரியுது, இங்கே இருக்கிற இந்த ஹச்பி லைனில் தெரியுது. இதை பின்னு நோட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இங்கே பி டேஷ்ன்றது என்ன வியூவு, இது என்னுடைய என்ன வியூவு, ஃப்ரண்ட் வியூ. பி டேஷ்ன்றது என்ன தெரியுது, இங்கேருந்து ஹச்பிக்கு மேலே தெரியுது, எபோ ஹச்பியில் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது பி டேஷ் இவ்வளோ மேலே தெரியுது, அதனால் இது ஃப்ரண்ட் வியூன்னு எழுதியிருக்கேன். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபியில், விபிக்கு முன்னாடி இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா பின்னு தெரியுது. அப்போ இது என்னென்னு எழுதலாம், டாப் வியூன்னு எழுதிடலாம். தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம டயக்ராம் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த போர்ஷன் போகலாம். இந்த குவாட்ரண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்ஒய் லைனை மட்டும் நான் ரப் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு இன்னொரு பால் தேவை, ஏன்னா நான் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போகிறதுனால இன்னொரு பால் எடுத்துக்கிறேன். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இப்போ இந்த இடத்துல வச்சிடலாம். ரைட்டா? ஸோ இந்த ஐசைட்டை நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் ஒன்று தான், இல்லை இந்த சைடு இந்த சைட்லேருந்து இங்கேருந்து பார்த்தாலும் ஒன்று தான். நீங்கள் ஏதாவது ஒரு சைட்லேருந்து பார்க்குற மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதிலேருந்து பார்த்தா இதுதான் இதோடைய ஃப்ரண்ட் வியூ, ரைட்டா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம இந்த ஐசைட்டை இங்கே கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஐசைட்டை இங்கே கூட மாற்றிக்கலாம். இங்கே மாற்றிக்கிறேன் நான், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம இதை இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐசைட்டை நம்ம இங்கே மாற்றிக்கிட்ட போது நல்லா பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது இதிலேருந்து இந்த செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து இந்த பாலை நான் இப்போ பார்க்குறேன். முன்னாடியே சொல்லியாச்சு, இது என்ன இருக்குது, விபிக்கு பிஹைண்டில் இருக்குது. ஓகேவா? பிஹைண்டில் தான் இருக்குது. நான் இந்த சைட் சும்மா போய் பார்க்குறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது விபிக்கு பிஹைண்டில் தான் இருக்குது. பட் இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் வியூ, ரைட்டா? இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் வியூ. முன்னாடியிலேருந்து தான் நான் பார்க்குறேன். இங்கேருந்து பார்த்தாலும் இது முன்னாடி தான், இங்கேருந்து பார்த்தாலும் இது முன்னாடி தான். அதில் இந்த விஷயம் இல்லை, ஃப்ரண்ட் வியூ தான் இது. அதுவே இங்கேருந்து மேலே பார்த்தா இது என்னுடைய என்ன வியூவாக இருக்கும், இது என்னுடைய டாப் வியூவாக இருக்கும், ரைட்டாப்பா? இங்கேருந்து இதை நான் பார்க்குறேன், இது என்னோடய என்ன வியூவாக இருக்கும், டாப் வியூவாக இருக்கும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு டாப் வியூ, இது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு டாப் வியூ. நல்லா புரிஞ்சுக்கணும், செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு டாப் வியூ. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இப்போ முடிஞ்சிருச்சு, அதை ஒதுக்கி வச்சுருங்க. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போகலாமா? போனதுக்கப்புறம் இப்போது
குழப்பக்கூடாது அப்படின்றதுனால இந்த போர்ஷன் வரை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா பாலெல்லாம் நம்ம முடிச்சாச்சு இல்லையா, ஸோ அதனால் இதை மட்டும் டெலீட் பண்ணிடலாம். இப்போது குழப்பக்கூடாதுன்றதுக்குனால நான் இதை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். திரும்பவும் விபி இங்கே இருக்குது, அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இது வெர்டிக்கல் பிளேன், குழப்பக்கூடாதுன்றதுனால. இது ஹரிசாண்டல் பிளேன். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து ஃப்ரண்ட் வியூவிலேருந்து இந்த பாலை நான் பார்க்குறேன். ஓகே, ஃப்ரண்ட் வியூவிலேருந்து இந்த பாலை நான் பார்க்கணும். ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த பால் எங்கே தெரியும் டேரெக்டாக? இதிலேருந்து டேரெக்டாக இது எங்கே தெரியும்? இங்கே தெரியுமா? தெரியும். அண்ட் இது இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த பால் இந்த இடத்துல தெரியும், ஐ மீன் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு இந்த பால். இதை நம்ம என்னென்னு வச்சிடலாம் அப்படின்னா, நான் எப்பயே சொல்லியிருக்கேன், விபியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறத எல்லாமே நம்ம பி டேஷ்ன்னு தான் வைக்கணும். பி டேஷ்ன்னு தான் வைக்கணும். அடுத்தது டாப் வியூலேருந்து இந்த பாலை பார்க்குறேன். இந்த டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இது டேரெக்டாக இங்கே இருக்கிற இந்த ஹெச்பியில் தெரியும். ஸோ அது அந்த இடத்துல எழுதணுன்றதுக்காக இந்த ஹெச்பியை நான் கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன், ஐ மீன் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். இதை ஹரிசாண்டல் பிளேன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நமக்கு எங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது? டேரெக்டாக இங்கே போய் ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த பால் இப்போது இங்கே தெரியும். இங்கே தெரியும்னு சொல்கிறத விட இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த பால் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகும். ஹெச்பியில் ப்ரொஜெக்ட் ஆச்சு. இந்த டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஹெச்பியில் ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா இதை நான் என்னென்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? பீன்னு வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். டேஷ் வைக்கக்கூடாது, பீன்னு வச்சுக்கணும். சரி, 2 ரூல் முடிஞ்சிருச்சு. மூணாவதாக என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஹரிசாண்டல் பிளேன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஹரிசாண்டல் பிளேன் எங்கே இருக்குது? இந்த ரெட் கலர் தான் நம்மளுடைய ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேனை மட்டும்தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். எத்தனை டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இங்கேருந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். சரி, எந்த சைடு ரொட்டேட் பண்ணணும், எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும்? ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பியை நம்ம இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். இது என்ன டைரெக்ஷன்? கிளாக் வைஸ் டைரெக்ஷன். கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அதே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் எல்லா ஹெச்பியும் ரொட்டேட் பண்ணணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே கிளாக் வைஸில் தான் எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணணும். இப்போது இந்த ஹரிசாண்டல் பிளேனை அதே 90 டிகிரி, இந்த இடத்துல பாருங்கள் இது 90 டிகிரி இருக்கும், ரைட்டா? ஸோ அதே ஹரிசாண்டல் பிளேனை இங்கேருந்து 90 டிகிரி இதில் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணால் என்ன பாவும்? இந்த ஹரிசாண்டல் பிளேன் இங்கே ரொட்டேட் பண்ணால் இது டேரெக்டாக இந்த வெர்டிக்கல் பிளேன் கூட போய் ஒன்றா ஒட்டிக்குமா? அப்போது ஹரிசாண்டல் பிளேனும் வெர்டிக்கல் பிளேனும் ஒரே பிளேனில் தான் தெரியும், ஆனால் மேலே தெரியும், மேல் பக்கமாக தெரியும். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் என்னுடைய செகண்ட் குவாட்ரண்ட். இந்த ஹரிசாண்டல் பிளேன் இப்படியே டேரெக்டாக போய் 90 டிகிரி போயிடுச்சு அப்படின்னா, ஒரு புக்கு மாதிரி தான், இதை அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா 90 டிகிரி, இந்த ஹரிசாண்டல் பிளேன் இப்படி வந்துடுமா? ஸோ இப்போ இதுதான் என்னுடைய XY லைன். முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் என்னுடைய XY லைன். இதுதான் என்னுடைய XY லைன். ஸோ அப்போ இதுக்கு XY லைன் எங்கே வந்துடுச்சு? இங்கே வந்துடுச்சு. XY லைன் எங்கே வந்துடுச்சு? இந்த இடத்துல வந்துடுச்சு. இதுதான் நம்மளுடைய XY லைன். X, இது Y. இந்த XY லைனுக்கு மேலே தான் இது அப்படியே இங்கே ரொட்டேட் பண்ணிட்டா P டேஷ் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Pன்றது P டேஷ்ன்றது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இது P டேஷ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா XY லைன்லேருந்து இன்னும் கொஞ்சம் கீழேயோ இல்லை அதே டிஸ்டன்ஸில் கூட இருக்கலாம். பட் ஆனால் என்னுடைய பாயிண்ட் ரெண்டும் இது வந்து அந்த பின்னாடி இருக்கிற, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலர் பிளேன் இருக்குல்ல, அது வெர்டிக்கல் பிளேன். இங்கே இருக்கிறது ஹரிசாண்டல் பிளேன், இங்கே இருக்கிறது Pயாக இருக்கும். ஸோ அப்போ நான் அதை எழுதிடுறேன், ஏன்னா அது உங்களுக்கு கிளியராக புரியணுன்றது. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இப்போ இது என்ன ஆகிடுச்சு? ரெண்டும் வந்து ஒட்டிடுச்சு. இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக இந்த பிளேன் 90 டிகிரியில் வந்து ரெண்டு பிளேனும் ஒன்றாகிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய ரூலே அதுதான், நம்மளுடைய ஹரிசாண்டல் பிளேனை கரெக்டாக 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும், அதுவும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய P டேஷ்லேருந்து பார்க்குறது. இங்கேருந்து P டேஷ் தானே கிடச்சிது ஃப்ரண்ட் வியூவில், அந்த P டேஷ்லேருந்து பார்க்குறது ஃப்ரண்ட் வியூவாக இருக்கும். இந்த Pலேருந்து பார்த்தா இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த Pலேருந்து பார்த்தா இந்த பால் என்னுடைய டாப் வியூலேருந்து தெரிஞ்ச அந்த பாலாக இருக்கும். ஸோ அது வந்து என்னுடைய டாப் வியூவாக இருக்கும். அதையும் நான் இங்கே எழுதிடுறேன், இது என்னுடைய டாப் வியூவாக இருக்கும். புரியணுன்றதுக்காக நான் எழுதுறேன் P'. ஸோ இது வந்து என்னுடைய என்னது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கான வேல்யூ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம இப்போ அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு மூவ் ஆகணும்.
ரைட்டா. இப்போது இந்த பாலை நான் தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே இருக்கிறது தான் என்னுடைய தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். என்னுடைய ஐசைட்டை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான் என்னுடைய ஐசைட். இந்த பால் வந்து பிலோ ஹெச்பி பிஹைண்ட் விபியில் இருக்குது. ஸோ என்னுடைய இந்த ஐசைட்டை நான் என்னுடைய ஐசைட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஐசைட்டை இந்த இடத்துல வச்சிடலாம். இங்கேருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஐசைட்டை இங்கேருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து இந்த பாலை பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐசைட் இங்கேருந்து பார்க்குது. ஸோ இது வந்து இங்கேருந்து இங்கே பார்க்குது. இது நம்மளுடைய டாப் வியூ. ஆர் இது உங்களுக்கு புரியல சார், எனக்கு இது புரியல சார் அப்படின்னா இந்த ஐசைட்டை நீங்கள் இங்கே கூட வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால இந்த ஐசைட்டை நம்ம இங்கே கூட வச்சுக்கலாம். பட் அங்கேருந்து வைக்கிறது தான் கரெக்ட். இப்படி கூட பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே தானே இது ப்ரொஜெக்ட் ஆகுது, அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம. பட் ரூல் படி நம்ம இங்கேருந்து தான் டாப்பில் இருந்து தான் பார்க்கணும். பட் நான் இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இங்கேருந்து இந்த ஐசைட்லேருந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா இது இந்த பால் எங்கே தெரியும், இங்கே இருக்கிற இந்த வெர்டிக்கல் பிளேனில் தெரியுமா. ஸோ அதனால் இதை நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு இதில் வரையணுன்றதுக்காக இந்த வெர்டிக்கல் பிளேனை நான் இன்னும் கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல இது வெர்டிக்கல் பிளேன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ அந்த பால் அங்கே தெரியுமா. அதனால் என்ன பண்ணலாம், இப்போது ப்ரொஜெக்ட் பண்ண உடனே இங்கேருந்து இந்த ப்ரொஜெக்ட் பண்ண உடனே இந்த பால் டைரெக்டாக எங்கே தெரியும், இங்கேருந்து இங்கே இருக்கிற வெர்டிக்கல் பிளேனில் தெரியும். வெர்டிக்கல் பிளேனில் தெரியும். வெர்டிக்கல் பிளேனில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் ஆகுதோ அதை பி டேஷ்னு வச்சுக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இதுலேருந்து இது பார்த்தா இது என்ன வியூவு உங்களுக்கே சொல்லியிருக்கேன்னா ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி பார்க்க விபியில் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது ஃப்ரண்ட் வியூ தான். இது என்னுடைய ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே பார்க்குறது இதோடைய டாப் வியூவாக இருக்கும். இதை நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த பால் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகும். எங்கே ப்ரொஜெக்ட் ஆகும், டேரெக்டாக இங்கே இருக்கிற இந்த ஹரிசாண்டல் பிளேனில் ப்ரொஜெக்ட் ஆகுமா. இங்கே இருக்கிற இந்த ஹரிசாண்டல் பிளேனில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹரிசாண்டல் பிளேனில் எந்த ஒரு பால் தெரிஞ்சாலும் அதை நம்ம என்ன லெட்டரில் வைக்கணும், பின்னு வைக்கணும். இது இங்கே இப்போ ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஐ சைட்லேருந்து நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கேருந்து இந்த பாலை இங்கே பார்க்கும்போது இந்த வெர்டிக்கல் பிளேனில் அது ப்ரொஜெக்ட் ஆகுது. ரைட்டா. ஸோ அப்போது இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குமா. இப்போ இதை அடுத்த ரூல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை முடித்ததுக்கப்புறம் இதை நான் இப்போ பேப்பரில் வரையணும்னா இதை இந்த குவாட்ரண்ட்டை இந்த ஹரிசாண்டல் பிளேனை நான் 90 டிகிரி திருப்பணும். அதுவும் எந்த டைரெக்ஷனில் திருப்பணும், கிளாக் வைஸில் மட்டும்தான் திருப்பணும், கடிகாரம் சுற்றுற மாதிரி. ஸோ இப்போ இதோடைய கிளாக் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஹரிசாண்டல் பிளேன் தேர்ட் குவாட்ரண்ட்டோடைய கிளாக் வைஸ். ஸோ இதை டைரெக்டாக இப்படி திருப்பலாமா. ஒரு புக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹரிசாண்டல் பிளேன் அப்படியே நேராக மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு தலக்க மாற்றி இருக்கிறது தான் தேர்ட் குவாட்ரண்ட். இது அப்படியே கீழே வந்துச்சு ஹரிசாண்டல் பிளேன் கிளாக் வைஸில். இது இப்படி வந்துச்சு, அது அப்படியே மேலே போயிடுச்சு. ஏன்னா கிளாக் வைஸில் தான் நான் ரொட்டேட் பண்ணணும், அதான் என்னோடய ரூல். ஸோ 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் இந்த ரெட் கலர் இந்த லைன் வந்து வெர்டிக்கலாக இங்கே வந்துடும். ஸோ அங்கே ஹரிசாண்டல் பிளேன் தெரியும், கீழே இருக்கிறது வெர்டிக்கல் பிளேனாக தெரியும். ஸோ அப்போ என்னுடைய தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ அது எப்படி தெரியும், பேப்பரில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதுதான் என்னுடைய தேர்ட் குவாட்ரண்ட். அதனால் இதை நான் தேர்டுன்னு எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய என்ன பிளேனாக தெரியும்ப்பா, இந்த ரெட் கலர். இது அப்படியே 90 டிகிரி மேலே போச்சுன்னா இது என்னுடைய ஹரிசாண்டல் பிளேனாக தெரியும், கீழே இருக்கிறது என்னுடைய வெர்டிக்கல் பிளேனாக தெரியும். ரைட்டா. XY லைன்ன்றது சேம் இதே தான். இதுதான் என்னுடைய XY லைன். ரைட்டா, இதுதான் என்னுடைய XY லைன். ஸோ அதனால் அதே XY லைன் தான் இந்த மிடில் தெரிய போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த போர்ஷனை XY லைன் எழுதிக்கிறேன். இதுதான் என்னுடைய XY லைன். இது X, இது Y. இது Y. ஸோ இப்போ இதிலேருந்து பார்க்கும்போது இந்த பிளேன் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த பிங்கிறது தான் நமக்கு ஹரிசாண்டல் பிளேனு தெரியுது. ஏதோ ஒரு ஹைட்டில் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த பி தெரியுது இல்லையா. ஸோ அதனால் அப்படியே ஃப்ரண்ட் வியூக்கு ஆப்போசிட்டில் இதிலேருந்து ஹச்பியில் பார்க்கும்போது பி தெரியுதுனால ஏதோ ஒரு ஹைட்டில்
P தெரியுது, அதாவது Pன்றது இந்த பால் தெரியுது, அதனால் ஹரிசாண்டல் பிளேனில் Pன்னு வச்சிடலாம். வெர்டிக்கல் பிளேன் கீழே இருக்குது. இப்போது வெர்டிக்கல் பிளேன் கீழே இருக்குது, இது கீழே தானே இருக்குது. இதிலேருந்து டேரெக்டாக நமக்கு தெரியுது, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது தெரியுது, இது என்னோட என்னவாக இருக்கும், P' இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இதை டேரெக்டாக கீழே எழுத்திங்கன்னா இது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் P' எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதனால் இதை இந்த பாலை இந்த பாயிண்ட்டை நான் P' வச்சுக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட், டிட்டோ ஆப்போசிட் தான் நம்மளுடைய தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளுடைய தேர்ட் குவாட்ரண்ட். அடுத்தது we will move on to fourth quadrant. அதனால் நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நீங்களே சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போது நான் இந்த பாலை இங்கே மூவ் பண்ணிடுறேன், இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ இந்த பாலை இங்கே வச்சுட்டு ஐசைட்டை திரும்பவும் இந்த ஐசைட்டை அப்படியே கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது நமக்கு விபிக்கு முன்னாடி இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி, ஹெச்பிக்கு பிலோ ஹெச்பியில் தெரியும். ஸோ இந்த ஐசைட்டை நம்ம மேலேருந்து பார்க்குறது, இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி மேலேருந்து பார்க்குறது கரெக்டாக உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நிறைய பேர் நிறைய விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இனிமேல் இது தப்புன்றதுனால உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட். ஸோ இந்த ஐசைட்டை வச்சு நம்ம இந்த பாலை பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாலை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஐசைட் வச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த பால் வந்து இப்போது ஃப்ரண்ட் வியூலேருந்து டேரெக்டாக எங்கே ப்ரொஜெக்ட் ஆகும், இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுமா. ஸோ அதனால் ஃபோர்த்து குவாட்ரண்ட், இதனால் இதை டேரெக்டாக நான் எங்கே பண்ணுறேன், இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அதனால் இது எனக்கு இந்த பால் இந்த இடத்துல தெரியும், ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால இந்த இடத்துல தெரியும். ஸோ விபியில் ப்ரொஜெக்ட் பண்ணாவே அதை P' வச்சுக்க வேண்டியது. அடுத்தது டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த பால் டேரெக்டாக எங்கே போகும், ஹரிசாண்டல் பிளேனில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஹரிசாண்டல் பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணாவே அதை நம்ம என்னென்னு வச்சுக்கணும், Pன்னு வச்சுக்கணும். இதை Pன்னு வச்சுக்கணும், ரைட்டா. ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ரூல் என்ன, ஹரிசாண்டல் பிளேனை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஹரிசாண்டல் பிளேனை நம்ம கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் இது அப்படியே இங்கே கீழே வந்துடும். அப்போ கீழே வரும்போது இந்த குவாட்ரண்ட்டில் ஹரிசாண்டல் பிளேனும் வெர்டிக்கல் பிளேனும் இப்போ கீழே வந்துடுச்சு. செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். இதில் ஹரிசாண்டல் பிளேனும் வெர்டிக்கல் பிளேனும் மேலே போயிடுச்சு, இதில் ஹரிசாண்டல் பிளேனும் வெர்டிக்கல் பிளேனும் கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுதான் என்னுடைய XY லைன், ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ஹரிசாண்டல் பிளேனும் வெர்டிக்கல் பிளேனும் கீழே போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இங்கே ஒரு XY லைன் போடுறேன். இதனுடைய எக்ஸு, இதனுடைய ஒய்யு, வெர்டிக்கல் பிளேனில் XY லைனுக்கு மேலே இருந்தது பிளேன்ஸு, இதில் கீழே இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது என்னுடைய வெர்டிக்கல் பிளேன், இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்னுடைய ஹரிசாண்டல் பிளேன், ரைட்டா. ரெட் கலரில் இருக்கிறது என்னுடைய ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இது ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. ஏன்னா இது அப்படியே இங்கே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன், இதை கீழே தள்ளிட்டு வரும்போது இது வந்து இந்த வெர்டிக்கல் பிளேன் கூட ஒட்டிக்கிச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு தெரியறது, அந்த பால் நமக்கு தெரியுது இல்லையா, ஃப்ரண்ட் வியூலேருந்து தெரியுது P'. ஸோ அதனால் இதை இந்த பாலை P' வச்சிடலாம். டாப் வியூலேருந்து தெரியறது P இல்லையா, ஸோ அந்த பால் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல இருக்கிறத Pன்னு வச்சுக்கலாம். ரெண்டும் ஒன்றா கூட இருக்கலாம், ரெண்டும் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு குழப்பன்றதுனால நான் தள்ளி இருக்கிற மாதிரி P' வச்சிடறேன். ஸோ இது வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன். ஸோ விவ் எழுதணும்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ P' வருது இல்லையா, அந்த P' வந்து எதில் வரைஞ்சிருக்கோம், ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சிருக்கோம். இந்த Pன்றது நான் அதையும் P' நிறுத்தேன், சாரி. இந்த Pன்றது நம்மளுடைய டாப் வியூவாக இருக்கும். ஸோ இது என்னுடைய டாப் வியூவாக இருக்கும். நான் சும்மா டாப் வியூன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் நீங்கள் எழுதியிருக்கணும், இந்த தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் இது என்னுடைய ஃபோர்த் குவாட்ரண்ட், அதையும் நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சிலதை மறந்துடுறது உண்டு. இது என்னுடைய ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லையா, அதனால் ஃபோர்த் குவாட்ரண்ட் எழுதிடுறேன். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் P' கீழே வரப்போகுது, இதை நம்ம இங்கே கீழே ரொட்டேட் பண்ணும்போது. ஸோ இதுவும் அதே மாதிரி எது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எது ஃப்ரண்ட் வியூ எது டாப் வியூன்னு நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாருங்கள் தேர்ட் குவாட்ரண்ட்டை. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் விட்டுட்டேன், பட் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யோசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது அது வெர்டிக்கல் பிளேனில் தெரியுது இல்லையா, P', அது என்னுடைய ஃப்ரண்ட் வியூ. அண்ட் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஹரிசாண்டல் பிளேனில் தெரியுது இல்லையா, அது என்னுடைய டாப் வியூ, ரைட்டா. ஸோ அப்போது அப்படியே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஆப்போசிட் தேர்ட் குவாட்ரண்ட், அப்படியே செகண்ட் குவாட்ரண்ட்ஸ்க்கு ஆப்போசிட் ஃபோர்த் குவாட்ரண்ட், ரைட்டா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பால் வந்து எபோவ் ஹெச்பியில் இருக்கா, இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபியில் இருக்கா, எபோவ் ஹெச்பியில் இருக்கா, பிஹைண்ட் விபியில் இருக்கா,
பிலோ ஹெச்பியில் இருக்கா, பிஹைண்ட் விபியில் இருக்கா, பிலோ ஹெச்பியில் இருக்கா, இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபியில் இருக்கா அப்படின்றத அடிக்கடி கொஸ்டின் மூலிமா கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.